ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்டான ரெஸ்லிங் அப்டேட்ஸும் நம்ம ஜான்சனா மேட்ச்சை தோற்றதுலேருந்து இப்போ WWE மேலே ஃபேன்ஸ் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரியல் ரீசன் கொஞ்சம் டிஸ்கஷன் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேபி இந்த வீடியோ ரொம்ப பெருசாக கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என் மனசில் இருக்குது, ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது, WWEல என்ன கண்டிஷன் இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ பெருசாக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்படி ஸ்லோவாக இருந்து கவனமாக கேளுங்க. ஸோ அதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அலோ பண்ணுங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் இருந்து. ஸோ எதற்காக ஜான்சனோட ஃபைனல் மேட்ச்சில் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியல், ஸோ எதற்காக ஃபேன்ஸ் எல்லாரும் ஸோ ட்ரிபிள் ஹெச் மேலேயும் சரி, ஸோ நம்ம கந்தார் மேலேயும் சரி ஏன் இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மேட்ச் எப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்களோ, ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஜான்சனா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் தோக்க தான் போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுமாரி தான் மேட்ச்சும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எதில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜான்சனா அவரோட கரியரில் ஸோ அவர் ஒரு லெவல், அதாவது ஒரு ஃபேஸ் அண்ட் கேரக்டர் பண்ணதுலேருந்து ஸோ அவர் ஒரு மேட்ச்சில் ஆடுறாருன்னா ஸோ பின் பண்ணி தோப்பார் ஒழியா ஸோ அவர் டேப் அவுட் பண்ணது கிடையாது. ஸோ டேப் அவுட் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜான்சனா அவர் வாயாலேயோ ஸோ அதாவது அவரோட செய்கையினாலேயோ சரிப்பா நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் விட்டு கொடுத்தது கிடையாது. ஸோ விட்டு கொடுக்காம தான் அவரோட ரெஸ்லிங் மேட்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் ஜான்சனா அதை ஒரு ஐடென்டிட்டியாகவே வச்சிருந்தாரு. ஸோ அவர் அதாவது என்ட்ரி பண்ண திறமும் சரி, ஸோ அவரோட ஸோ அந்த என்ட்ரி அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் ஸோ நெவர் கிவ் அப் அவரோட டிஷர்ட்டில் போட்டிருப்பாரு, அந்த கர்ச்சீஃபில் போட்டிருப்பாரு, ஹேட்டில் போட்டிருப்பாரு. ஸோ தென் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பாரு. ஸோ அதாவது எதற்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஸோ ஜான்சனா. ஸோ ஜான்சனானாலே அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இதன் மூலயமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது ரியல் லைஃப்லையுமே ஸோ WWE ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஸோ என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது முன்னக்கூட்டியே கணிச்சு தான் வச்சுருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட அது நிறைய ஃபேன்ஸுகளுக்கு மோட்டிவேஷனாகவே மாறிடுச்சு. அதுதான் WWE பண்ண அது ஒரு விஷயம். ஸோ WWE பண்ணதில் ஒரு மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான ஒரு விஷயம் ஜான்சனா மூலயமா ஸோ ஃபேன்ஸ் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு மோட்டிவேஷனை கற்றுக்கிட்டாங்க. ஸோ குறிப்பாக ஸோ ஜான்சனா அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஸோ ஜான்சனோட வார்த்தைகள் ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு வாக்கியம். ஸோ ஜான்சனா என்னோட ஹீரோ. ஸோ அவர் எந்த கட்டத்திலையும் எவ்வளோ கஷ்டமான மேட்சஸாக இருந்தாலும் சரி, ஸோ எவ்வளோ பெரிய ப்ரூட்டலாக அதாவது உயிரே போகிற லெவலுக்கு மேட்சஸ் இருந்தாலும் ஸோ அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிச்சு. ஸோ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் ஸோ அதனால குணமாக ஆனாங்க. ஸோ சர்ஜரிக்கு போகிறவங்க, ஸோ அதுக்காக மெடிக்கல் அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலையுமே இருந்து கூட ஸோ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. ஸோ தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அந்த பேஷண்ட்ஸுக்கு. ஸோ அது முழுக்க அந்த அமெரிக்கா ஃபேன்ஸுகளுக்கு நிறைய WWE ஃபேன்ஸுகளுக்கு உறுதுணையாக இருந்தது ஜான்சனா தான். ஸோ ஜான்சனா அதேமாரி மேக் ஏ விஷ் ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது மூலயமா ஜான்சனானாலே அவர் நெவர் கிவ் அப் ஸோ அந்த மோட்டிவேஷன் லீடர். ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸு ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேப் அவுட் பண்ண வச்சுட்டாங்க அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில். ஸோ அதுதான் இப்போ ரொம்ப பிரச்சனையாகி போச்சு. ஸோ ஆல்ரெடி WWEக்கு தெரியும் ஸோ இது ரொம்ப பெரிய லெவலில் இருக்க போகுது. ஸோ ஜான்சனானால இவ்வளோ பெரிய ஐடென்டிட்டி, ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஸோ எல்லாம் யோசித்து தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க பண்ணது ஒரு முட்டாள்தனமான வேலை தான். ஏன்னா ஒரு ஹீரோங்கிறது அவரோட ஒரு அதாவது ஒரு கதை ஒரு இடத்துல தொடங்குது. ஸோ ஒரு கதை ஒரு கிளைமேக்ஸில் முடியுது. ஸோ முடிவில் எப்போவுமே ஒரு ஹீரோவாக தான் இருக்கணும். ஸோ அவர் தோக்க வைக்க மாட்டாங்க. பட் WWE அவரோட ரிட்டைர்மெண்ட்டில் தோக்க வச்சிட்டாங்க. ஸோ தோத்தது மீன்ஸ் அது தோத்தது மேட்ரு கிடையாது, அதில் அவர் ஹீரோவாகவே இருந்திருக்கணும். ஸோ ஜான்சனா தோக்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் அந்த நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது பண்ணது தான் இப்போ பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ ஜான்சனாவை ஏன்டா தோக்க வச்சிங்க, அதாவது ஏன்டா கிவ் அப் பண்ணி வச்சு தோக்க வச்சிங்க. ஸோ இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் ஜான்சனா அவர் விட்டு கொடுக்காமலே இருந்தார். ஸோ அதேமாதிரி இந்த மேட்சை ரொம்ப க்ளோஸாகவே கொண்டு போயிருக்கலாம். ஜான்சனா ஸோ கிராஷ் பண்ணியிருக்கலாம் குந்தர். ஸோ ரொம்ப அடிச்சிருக்கலாம். ஸோ ரொம்ப டேமேஜ் படுத்தி தோக்கடிச்சிருந்தா கூட ஃபேன்ஸ் ஏற்றுக்கு இருந்திருப்பாங்க. ரிட்டைர்மெண்ட்டில் செலிப்ரேட்
செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேப் அவுட் மட்டும் பண்ணது மாதிரி இருந்திருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஸ்கிரிப்டாக இருந்திருக்கணும். ஸோ நீ டேப் பண்ணுன்னு குந்தர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கணும். ஸோ ஜான்சனா வந்து ஸோ நீ பண்ணுறேன், நான் வந்து நெவர் கிவ் அப் பண்ண மாட்டேன், ஸோ நான் வந்து என் ஃபேன்ஸுக்காக ஸோ இது மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கொண்டு போயிருக்கணும். ஸோ ரொம்பவும் முடியாத பட்சத்தில் ஜான்சனா அன்கான்சியஸ் ஆகியோ அப்படி இல்லைன்னா ரொம்ப கொதங்கி போய் பின் பண்ணி வந்து குந்தர் ஜெயிச்சிருந்தாருன்னா ஸோ இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியல் வந்திருக்காது. ஸோ டேப் அவுட் பண்ண வச்சுட்டாங்க கடைசி நிமிஷத்தில். ஸோ எதுக்காக டேப் அவுட் பண்ண வச்சாங்க? ஸோ ஜான்சனாவோட இவ்வளோ நாள் வந்து அவர் நெவர் கிவ் அப்பாக இருந்தார். ஸோ கடைசி ரிட்டர்மெண்ட்டில் வந்து ஸோ சிம்பிளாக வந்து ஒரு கிவ் அப் பண்ண வச்சிடலாம். ஸோ இதன் மூலயமா கந்தரோட ஹீல் டர்ன் வந்து பெரிய லெவலில் வந்து பேசப்படும். ஸோ ஃபேன்ஸ் கந்தர் வந்து ரொம்ப வெறுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி WWE என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ப்ராஃபிட்டை மட்டுமே தான் பார்த்தாங்க. ப்ராஃபிட்னா ஸோ அவங்களோட கம்பெனியோட ஸோ ஃபியூச்சராக வந்து கந்தரை பார்க்குறாங்க, ஒரு பெரிய ஹீலாக பார்க்குறாங்க. ஸோ அவரை பயங்கரமாக ஃபேன்ஸ் வெறுத்தால் மட்டும்தான் ஸோ கந்தருக்கான ஹீல் டர்ன் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இதுக்காக மட்டுமே வந்து ஜான்சனா வந்து பலிகடா போட்டு ஸோ அவரை கிவ் அப் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ரியலாகவே வந்து நம்ம ஜான்சனாக்கு வந்து இந்த கிவ் அப் பண்ணது பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கே தோணுது. ஸோ அதனால தான் 1000 தான் வந்து WWE ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அந்த கிவ் அப் பண்ணுறதெல்லாம் நேச்சுரலாகவே இருந்துருக்கும். பட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து ஸோ சிரிச்சுக்கிட்டே வந்து சரி வாங்கின மயிர்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கிவ் அப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டராக அவருக்கும் பிடிச்சிருக்காது. ஸோ WWE அவங்க பிஸ்னஸாக பார்த்த லெவலுக்கு அதை எமோஷனலாக வந்து கனெக்ட் பண்ண வைக்கல. ஸோ இதனால் இத்தனை ஃபேன்ஸ் வந்து ஸோ அந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஸோ எவ்வளோ உறுதுணையாக இருக்கும். ஸோ அதுக்காக கிவ் அப், அதாவது விட்டு கொடுக்குறது வந்து இது ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ அதாவது விட்டு கொடுக்க மாட்டேன், ஸோ என் ஹீரோ வந்து விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ இதை நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது பண்ணுவேன், எவ்வளோ நாளாக முயற்சி பண்ணியாது நான் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாக WWE கிரியேட் பண்ணியிருக்கணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் கூட அவங்க மூலயமா ஃபேன்ஸுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போயிருந்துன்னா ஸோ நல்லா இருந்திருக்கும். நிறைய படங்கள் இருக்கும். ஸோ நம்ம லோகேஷ்லாம் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு சொல்லி ஸோ ஃபேன்ஸுகளுக்கு வந்து ஸோ ரொம்பவும் வந்து ஒரு மெசேஜை வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட்டு அதுதான் ஒரு ஹீரோக்கான ஒரு அழகு. பட் WWE என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அப்படியோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி அதுதான் WWE ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஸோ சில விஷயங்கள் ஃபேன்ஸுகளுக்கு வந்து ஸோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பட் கடைசி நிமிஷத்தில் வந்து ஸோ மோட்டிவேஷனாக மண்ணாங்கிட்டேயும் கிடையாது. ஸோ உடனே தோக்குறான்னா நீ இது கிவ் அப் பண்ணி தான் ஆவான் அப்படிங்கிறத ஸோ WWE காமிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு இது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கந்தர் வந்து ஹில்டன், அதாவது அவர் ஆல்ரெடி வந்து ஒரு பெஸ்ட் ஹீலாக வந்து ஃபேன்ஸே வந்து பார்த்தாங்க. ஸோ சரி அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இருந்தாலும் அந்த கிவ் அப் பண்ணி வச்சு ரொம்ப ஏன் ஹில்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ என்னோடைய ஒரு கருத்து. ஸோ கிவ் அப் பண்ண வச்சது ரொம்ப தப்பு தான். ஸோ ஏன்னா அது ரியல் லைஃப்பில் வந்து ரொம்பவும் கனெக்டிவிட்டியான ஒரு விஷயம். ஒரு நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு வார்த்தைகள் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஃபேன்ஸுகளுக்கும் ஸோ ரொம்ப அதாவது ஒரு மோட்டிவேஷனான ஒரு வாக்கியம். ஸோ அதை பிரபலமாக ஆக்குனது ஜான்சனா. அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக கொடுத்துட்டு அவரே வந்து கிவ் அப் பண்ணால் ஸோ ஒரு சின்ன குழந்தைகளை வச்சுக்கிடுவோமே, ஸோ பெரிய பெரிய ஃபேன்ஸ் இல்லாது ஸோ கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. பட் குழந்தைங்க வந்து அதை ரியலாகவே நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என் தலைமை வந்து இப்போ அவரே வந்து நெவர் கிவ் அப் பண்ணிட்டாரு ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் வந்து மேபி கனெக்ட் ஆனால் என்ன. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்தது. ஸோ நம்ம கந்தர் வந்து ஹில்டனாக பெரிய லெவலில் காமிக்கணும்னா ஸோ ஜான்சனாக பெரிய லெவலில் வந்து அட்டாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அட்டாக் பண்ணி வச்சுருக்கலாம், கிவ் அப் பண்ணணும்னு சொல்லி ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ கடைசியில் முடியாத பட்சத்தில் ஜான்சனாக தோற்றுருக்கலாம். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ பின் பண்ணி தோக்கடிச்சிருந்தா இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துருக்காரு. ஸோ குந்தரே வந்து பெரிய ஹீலாக வந்து எடுத்துக்குப்பாங்க. ஸோ இவன் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஸோ ஜான்சனா வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு கந்தர் அடித்து போட்டுருந்தாருன்னா ஸோ லிட்டரலாக வந்து ஸோ கந்தரை கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீலாக எடுத்துப்பாங்க. பட் இந்த கிவ் அப் பண்ண ஒரு விஷயம் கண்டிப்பாக WWE பண்ணதில் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல ஸோ எனக்கும் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியல் ஆனது. ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம கந்தர்லாம் அந்த கேரவனில் ஏற டைமில் கூட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டாங்க. ஸோ அதுமாரி அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ட்ரிபிள் ஹெச் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஃபேன்ஸ் எல்லாம் ஸோ AEW ஸோ கெட்ட வார்த்தைகள் வந்து ட்ரிபிள் ஹெச் பேசுனது, கந்தரை திட்டினது, ஸோ WWE முட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக கற்றுனது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப பேக் ஃபயர் ஆகிடுச்சிடுச்சு. ஸோ இதுதான் ரியல் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. என்னோட ஒரு கருத்து, மேபி ஃபேன்ஸ் எல்லாம் இதுதான் ஒரு கருத்தில் வச்சு ஸோ இந்த மாதிரி வெறுக்கிறாங்க. கண்டிப்பாக இது WWE பண்ணதில் ஒரு பெரிய தப்பு. அடுத்ததாக நம்ம ஜான்சனா ஃபைனலி வந்து அலுமினி செக்ஷனில் வர போட்டாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ எதிர்பார்த்தோம்.
சரி, அதாவது அலுமினி செக்ஷன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஸோ WWE இதுக்கு முன்ன ஒர்க் பண்ண அஃபீஷியல்ஸ், குறிப்பாக வந்து பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ஸோ கமெண்ட் ரைட்டர்ஸ், ரிங் அனௌன்சர்ஸ், ரெஸ்லர்ஸ், ஸோ இப்படின்னு சொல்லி ஸோ WWE ஒர்க் பண்ணிட்டு ஸோ WWE போனாங்க, அல்லது WWE ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க எல்லாத்தையும் வந்து அலுமினி செக்ஷனில் போடுவாங்க. ஸோ அதாவது இதுக்கு முன்னே இவங்க எல்லாருமே வந்து WWE ஒர்க் பண்ணவங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து இவங்கள போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஜான்சனா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட் ஆகி ஸோ அந்த ஷூஸ் எல்லாம் கலத்தி வச்சுருப்பார்ல, ஸோ அந்த ஒரு பிக்கை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், அவரோட ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறத ஸோ அவர் அஃபிஷியலி வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜான்சனெல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பயங்கரமாக அழுதுருக்கிறாரு. ஸோ அழுது அந்த ஷூ, அதாவது ஜான்சனை வச்சுட்டு போனேன் அந்த ஷூவெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து அவர் ரொம்ப எமோஷனலாக இருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவருக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ பட் ஸோ ஜான்சனா, அதாவது கோடி ரோட்ஸ் இன்னொரு ஜான்சனா வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது. ஜான்சனா அப்படிங்கிற ஒருத்தர் தான். பட் ஜான்சனா WWE இல்லாத ஒரு குறைய வந்து மேபி நம்ம கோடி வந்து நமக்கு இது பண்ணி காணிக்கலாம். அதான் நம்ம அப்டேட் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஜான்சனா WWE இன்னும் ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. பட் ரெஸ்லிங் பண்ண மாட்டார். ஸோ பெரிய பெரிய ஷோஸுக்கெல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணுவார். ஸோ இன்டர்நேஷ்னல் டூர், அதாவது வெளிநாடுகளில் போய் ஷோ பண்ணுறாங்கன்னா ஜான்சனை வச்சு ஸோ ஏதாவது ஸ்பீச் பண்ணுறதுக்கு வருவார். ஸோ அதுக்காக வந்து அவரோட அம்பாசிடர் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி போடும் வச்சுட்டு ஸோ ஜான்சனா WWE ரிங்குக்குள்ளே வர்றது எந்த கெட்டப்பில் வருவாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஸோ நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, ஸோ இந்த கோட் சூட்டில் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அவர் அந்த ரெஸ்லிங் கியரில் ஸோ அந்த ஒரு ஹேட்டு கேப்பெல்லாம் போட்டு ஸோ அந்த ஒரு கூலான ஒரு என்ட்ரன்ஸோடு வர போகிறது மேக்ஸிமம் கம்மி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸோ அவர் இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆக்டர். ஸோ எங்கே ஒரு பெரிய ஷோஸில் போனோம்னாலும் ஸோ அவர் கோட் சூட்டு போட்டு தான் போகுது. ஸோ அதனால மேபி அவரும் WWEக்கு வர நேரமும் அந்த கோட் சூட்டில் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஓஜி சீனாவை பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஜான்சனா ஸோ அவர் WWE என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஸோ நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ அவர் எத்தனை தடவை வேர்ல்டு சாம்பியன் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் மொத்தமாக எத்தனை நாட்களுக்கு வந்து சாம்பியனாக இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் மொத்தம் எத்தனை மேட்சஸை வந்து விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ மேட்சை ஸோ அதுக்கப்புறமா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் எத்தனை தடவை இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மேக் யூ விஷ் ஃபவுண்டேஷனில் ஸோ அவர் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் கின்னஸ் ரெக்கார்டாக பிடிச்சிருக்கு. ஸோ 609 ரெக்கார்ட்ஸ் வந்து ஸோ மேக் யூ விஷுக்காக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சாதனைகளை வந்து ஜான்சனா பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததான் நம்ம ஜான்சனா WWEக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1999 வந்து வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ அது வந்து அதோட ட்ரைனிங் சென்டரில் அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறமாவது அவர் 2002 தான் டெபியூட் ஆனார். ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் அவர் மொத்தமாக WWE எத்தனை மேட்சஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வருஷத்தில் அவர் எத்தனை மேட்சஸ் விளையாடிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ இயர்ஸ் வாரியாக வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ குறிப்பாக வந்து அவர் அதிகமாக எந்த வருஷத்தில் மேட்ச் பண்ணியிருக்காருன்னா 2011 பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ 2011 மட்டுமே 202 மேட்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2025 மொத்தமாக 10 மேட்சஸ் வந்து ஜான்சனா பண்ணியிருக்கிறாரு. இதில் மொத்தமாக வந்து ஜான்சனா மொத்தமாக WWE எவ்வளோ மேட்சஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஸோ நீங்கள் இதிலே வந்து ஸோ கூட்டி வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பயங்கரமாக வெறுக்கப்படக்கூடிய குந்தர் பார்த்தீங்கன்னா WWE வந்ததுக்கு அப்புறமா ஸோ என்னென்ன சாதனைகள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரோட ரெக்கார்டும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் இதில் பயங்கரமாக வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த 2 டிஷர்ட் தான் நம்ம ஜான்சனா வந்து ஃபர்ஸ்ட் எவராக போட்டிருந்த டிஷர்ட்டும் லாஸ்ட் எவராக போட்டிருந்த டிஷர்ட்டும். ஃபர்ஸ்ட்டில் இருக்குது ஸோ ஜான்சனா முதல்ல WWEக்கு டெபியூட் ஆன டைமில் போட்டிருந்த டிஷர்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2வது இருக்கிற கர்னியில் கரலர் வந்து ஸோ ஜான்சனா அவரோட ரிட்டைர்மெண்ட்டில் போட்டிருந்த டிஷர்ட். அதான் நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன். ஸோ அதுக்கான பதிலை வந்து நீங்கள் தான் கமெண்ட்டில் வந்து தட்ட போகிறீங்க. ஸோ அதாவது இப்போ நம்ம WWE கம்பெனியோட பெஸ்ட்டு ஹீல், அதாவது இப்போ WWE ஒரு பெரிய ஹீலாக வந்து ஸோ இந்த 2 ரெஸ்லர்ஸில் யாரோ பார்க்குறீங்க. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோவை பார்க்குறீங்களா, ஸோ இல்லைன்னா கந்தரை பார்க்குறீங்களா? ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ கந்தர் வந்து இப்போ ஜான்சனாவை தோக்கடிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ தான் இப்போ கம்பெனியோட ஒரு பெரிய ஹீலாக இருந்தார். ஸோ எப்போ கந்தருக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயங்கள் நடந்துச்சோ ஸோ இப்போ கந்தர் தான் ஒரு பெரிய ஹீல் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ நம்ம சேனலில் எத்தனை பேர் வந்து இவங்க 2 பேர்த்துல யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத நான் இன்னைக்கு கமெண்ட்ல பார்க்க போகிறேன்.
அடுத்தபடியா வந்து நம்மளுடைய சார்லஸ் ஃபேர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. ஸோ குறிப்பா 2023, 24ல பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து என்ன வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் ஸோ அப்படிங்கிற மாரி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம 2026க்காக வந்து நம்ம சார்லஸ் ஃபிளேர் வந்து ஸோ கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஸ் அது உண்மைதான். இதுக்கு முன்ன அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து பெக்கி லிஞ்ச், சார்லஸ் ஃபிளேர், பெய்லி, சாஷா பேங்க்ஸ் ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய லெவலில் உமன் டிவிஷனில் இருப்பாங்க. ஸோ உமன் டிவிஷனில் ஸோ மேட்சஸ் அண்ட் செக்மெண்ட்ஸை பார்க்குறதுக்கே வந்து ஒரு தரமான வைப்பாக இருக்கும். ஸோ எப்போ அந்த கோவிடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ சார்லஸ் ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு போனாங்களோ ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு வைப்பு இப்போ வரைக்கும் வரல. ஸோ இப்போ பெய்லி, சார்லஸ் ஃபிளேர், பெக்கி லிஞ்ச் எல்லாம் இருக்கிறாங்க. பட் பெக்கி லிஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் மட்டும் தான் கொஞ்சம் கணக்கு தெரியுது மாதிரி இருக்கிறாங்க. மீதி எல்லாருமே வந்து ஆஃப் ஆக்ஷனில் போன மாரி ஸோ அப்பப்போ வர்றது மாதிரி இருக்குது. ஸோ பெருசாக அந்த ஒரு வைப்பு தரது இல்லை. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளோட ஜேடி மெக்டோனா வந்து ஒரு இன்ஜுரி காரணமாக சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலி அதிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரி வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஃபுட்டேஜ் வந்து நம்ம ஜேடி மெக்டோனா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்ட் டைமில் நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்ம ஒபா ஃபெமிக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அந்த மேட்சஸில் நம்ம ஃபேன்ஸ் அதாவது அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஸோ ஒபா ஃபெமிக்கு வந்து நல்ல ஒரு சேண்ட் பண்ணது வந்து ஒபா ஃபெமிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அங்கே கடந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம ஜான்சனாவோட ரிட்டர்ன்மெண்ட் டூர்லேயே வந்து அதிகமாக மேட்ச் பண்ணது வந்து நம்ம லோகன் பால் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராயல் ரம்பிள் மேட்ச்சில் ஸோ அந்த ராயல் ரம்பிளில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அவங்க 2 பேர்த்துக்காக குறிப்பாக வந்து ஸோ லோகன் பாலே அவர் தான் எலிமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ஸோ அதுக்கப்புறமா வந்து மணி இன் த பேங்கில் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோடில் ஸோ அதுக்கப்புறம் கிளாஷ் இன் பாரிஸில் ஸோ இப்படி சொல்லி ஒரு 3, 4, 5 பேப்பரிஸில் வந்து நம்ம லோகன் பால் தான் மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் 2 ஸ்மாக் டவுன் எபிசோட். ஸோ ஃபைனலி வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக நம்ம ஏடபிள்யூவில் வந்து சிஎம் பங்க் வந்து ஒர்க் பண்ண நாட்கள் வந்து 743 நாட்கள். ஸோ அதே இது ஏடபிள்யூக்கு போயிட்டு நம்ம சிஎம் பங்க் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்தார்ல. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 747 நாட்களையும் கடந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ரெக்கார்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சிஎம் பங்க் வந்து ஏடபிள்யூவில் இருந்த நாட்களோட டபிள்யூடபிள்யூவில் இருந்த நாட்கள் தான் அதிகம். ஸோ குறிப்பாக இவ்வளோத்துக்கும் அவர் அங்கே போயிட்டு வந்த போகிறவே அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பட் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ தான் சிஎம் பங்க் வந்து ஒர்க் பண்ணார். ஸோ அதெல்லாம் சேர்த்தா அது எங்கேயோ போயிடும். ஸோ இப்போதைக்கும் வந்து ஸோ இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆன சிஎம் பங்குக்கும் ஸோ ஏடபிள்யூ போன சிஎம் பங்குக்கும் ஸோ ஏடபிள்யூ போன சிஎம் பங்கோட ரெக்கார்டு வந்து இது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக இது ஆல்ரெடி கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். ஸோ அதாவது ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக்டவுன் எபிசோடு வந்து 3 மணி நேரமாக வந்து நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே நிறைய அப்டேட் வந்துருந்து. ஸோ இந்த 2026ல் ஸ்மாக்டவுன் எபிசோடே வந்து ஒரு 3 மணி நேரம் ஷோவாகவே மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட் படி ஜனவரி 2ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு மட்டும்தான் 3 மணி நேரம் நடக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த ஸ்மாக்டவுன்ஸ் வந்து எத்தனை மணி நேரங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ ஃபைனலி வந்து மிஸ்ட்ரி ஹேஸ் பீன் கிளியர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்மளுடைய அதாவது அந்த மிஸ்ட்ரி மேன் ஒருத்தன் வந்துட்டு இருந்தான் தெரியுமா. ஸோ அந்த மிஸ்ட்ரி மேன் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அது ஆஸ்டின் தியரி தான். ஸோ அது இந்த வாரம் நடந்த ரா எபிசோட்லேயே வந்து அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் அது 2-3 பேராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு நம்ம ஒரு அப்டேட்டில் பார்த்துன்னு வந்தது தெரியுமா. ஸோ அதாவது சர்வர் சீரீஸில் வந்தது வந்து ஒருத்தரும் ஸோ ஒரு ரா எபிசோடில் வந்து ரே மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணது ஒருத்தரும் நீ. ஸோ அப்படி பார்த்தாச்சுன்னா ஸோ இது வந்து இந்த ஆஸ்டின் தியரி வந்து ஸோ அந்த சர்வைவ் சீரீஸில் வந்து வந்தவர். ஸோ இதுக்கு மேலே அந்த ரா எபிசோடில் வந்தவர் பாடி லாங்குவேஜ்லாம் வேறு மாதிரி இருந்து மேபி அது வேறு யாரமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஆஸ்டின் தியரிக்கு வந்து ஒரு புது புஷ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக அவர் ஒரு வெல் டேலண்ட்டு வின்ஸ் மெக்மேன்லாம் அவராக இது இருந்திருந்தாருன்னா ஸோ இப்போ இதுக்கு முன்னே அவர் வந்து வேர்ல்டு சாம்பியனாகவே ஆகிருப்பார். பட் அவர் போனதுக்கப்புறமா அவர் கண்டுடவே இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம ட்ரிபிள் வந்து ஒரு ஞானம் உதயமாகி ஸோ அவரை வச்சு இப்போ ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம டபிள்யூடபிள்யூ தான் இப்போ ஒன்று ஆரம்பத்தில் சூப்பராக பண்ணுவாங்க. பட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சொதப்புறதுல இப்போ வின்சென்டிகோ பெரிய ஆளுங்க. ஸோ அதனால் இதையும் வச்சு ட்ரை பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்கிறாங்க. ஸோ
பொறுத்து வந்து பார்ப்போம். அது விஷன் டீமோட சேரது மாதிரி இருக்கா, இல்லைன்னா அவங்களுக்கு ஆப்படிக்கிறாரான்னு. நம்ம இப்போ மெனியோ நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு வரல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் எல்லாம் போடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது இப்போதைக்கு அடுத்த செட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் டூர் வந்து நடக்க போகுது. இப்போ ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ மேபி 2026 வந்து நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ், பிராக் லெஸ்னர், அதுக்கப்புறம் கிறிஸ் ஜெரிகோக்கான ரிட்டைர்மெண்ட் டூர் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏஜே ஸ்டைல் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணாரு. பார்க்கலாம் அவரும் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுமாரி கிறிஸ் ஜெரிகோ ஸோ 2026 இருந்து அவர் ஜான்சன் மாரி அவருக்கு வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் டூர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவரை வந்து டக்குனு ஒரு ரிட்டைர்மெண்ட் மேட்ச் பண்ணி ஸோ அவரை அனுப்ப போகிறாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் இப்போதைக்கு அப்டேட் எதுவும் வரல. பட் இந்த ரூமரில் வந்து பிராக் லெஸ்னர் இருக்கிறாரு. பார்க்கலாம் ஒரு 3 லெஜெண்ட்ஸ் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதே மாதிரி வந்து நம்ம கன்தர் வந்து மேபி ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் கிறிஸ் ஜெரிகோ அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னரை வந்து ரிட்டைர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.